ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க. இப்போது உங்களில் பல பேர் இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் அதில் சிரமங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த சிரமங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு பேசணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கேள்வி பதில் இந்த மெத்தடில் கொடுக்குறேன். ஒரு கொஸ்டின் நார்மலாக நம்ம லைஃப்பில் பயன்படக்கூடிய அந்த வாக்கியங்கள் தான். ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு பதிலாக 3 ஆன்சர்ஸ் இந்த மாடலில் கொடுக்குறேன். பேசுங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது திரும்ப 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 இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். தாராளமாக கண்டிப்பாக நல்லா இங்கிலீஷில் பேசலாம். ஓகேவா? சரி, இப்போ ஆரம்பிப்போம். இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா? ஏன் இங்கிலீஷில் பேச ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்கணும். இது எப்படி கேட்குறது? இங்கேருந்து ஆரம்பிப்போமே. ஓகேவா? எப்படி கேட்கலாம்? கேள்வி கேட்கணுன்னாலே நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறீங்க அப்படின்னா டூ யூன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது ஒய் டு யூ. விரும்புகிறீங்க, வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், அவ்வளோதான். ஒய் டு யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். அதர்வைஸ் ஏன் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத ஒய் ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு கற்றுக்கலாம். ஓகேவா? ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ். எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது சொல்லலாம் தாராளமாக. ஓகேவா? மேக்ஸிமம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக தான் ஓகேவா இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தானே. அதை எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஐ வாண்ட், நான் விரும்புகிறேன் என்ன, டு கெட் ஏ குட் ஜாப், அவ்வளோதான். சரி பாருங்கள். ஐ வாண்ட் டு கெட் ஏ குட் ஜாப், அவ்வளோதான். ஓகேவா? இன்னும் சில பேர் இருப்பாங்க, ஓகேவா, அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல வேலை இருக்கும், பெட்டர் ஜாப் வேணும், இதை விட சிறந்த வேலை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எழுதலாம். அவங்க எப்படி எழுதலாம்? ஐ வாண்ட் டு கெட் ஏ பெட்டர் ஜாப் அப்படின்னு எழுதலாம், அவ்வளோதான். இல்லை எனக்கு சிம்பிளாகவே பொதுவாகவே எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் பேச எனக்கு பிடிக்கும்னு சொல்லணும், தாராளமாக சொல்லலாம். ஓகேவா? ஐ லைக் இங்கிலீஷ், அவ்வளோதான். சிம்பிள். ஐ லைக் இங்கிலீஷ். அவ்வளோதான். இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கு, வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பொதுவாக என்ன கேட்போம்? சிம்பிளாகவே ஆரம்பிப்போம். நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொதுவாக யாரை பார்த்தாலும் நமக்கு என்ன கேட்கணும்னு தோணும்? உங்கள் பேர் என்னன்னு கேட்க தோணும் இல்லையா? அந்த பேர் என்னன்னு கேட்க போகிறீங்க. அதை எப்படிலாம் பதில் சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 விதமாக பதில் சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. பேர் ஒன்று தான் சொல்லணும், ஓகேவா? அதை சொல்கிற விதம் 3ஆக சொல்லலாம். ஓகேவா? என்ன கேட்பீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஓகேவா? வாட் இஸ் யுவர் நேம், ஓகேவா? பாருங்கள். வாட் இஸ் யுவர் நேம். இதுக்கு பதில் எப்படி எழுதலாம்? ஐ ஆம் அப்படின்னு போட்டு நம்ம பதில் சொல்லிடலாம். பாருங்கள். ஐ ஆம். இப்போ உங்கள் பேர் ராஜுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஐ ஆம், மை நேம் இஸ் ராஜு அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக நீங்கள் பேரை மட்டும் சொல்கிறீங்களா, சொல்லலாம் ராஜு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன கேட்போம்? ஊர் என்ன அப்படின்னு கேட்போம். ஊர் என்ன, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு கேட்கணும். அது எப்படிலாம் கேட்க முடியும்? எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு கேட்கலாம். என்ன ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான். வேர் ஆர் யூ ஃப்ரம், ஓகேவா? கேட்கலாமா? அதுவீங்க வேர் ஆர் யூ ஃப்ரம் கேட்கலாமா? வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் எழுதலாம்? ஐ ஆம் ஃப்ரம், இல்லைன்னா ஐ கம் ஃப்ரம், இவ்வளோ தான் எழுத முடியும். வேறு என்ன எழுத முடியும் பாருங்களேன். ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஓகேவா? வேறு என்ன எழுதலாம்? இந்த ஊரில் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் மாற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ க்ரூ அப், ஓகேவா? ஐ இன் சென்னை போட்டுக்கலாம். இல்லை வேறு என்ன சொல்லலாம்? ஐ கம் ஃப்ரம், ஓகேவா? என்ன ஊர், அந்த ஊர் பேரை போட போகிறீங்க. மதுரைன்னா மதுரைன்னு போட்டுக்க போகிறீங்க. உங்கள் சொந்த ஊர் எதுவோ அதை போட்டுக்க போகிறணும். ஓகே, பேர் கேட்டாச்சு,
ஊர் கேட்டாச்சு. அடுத்தது என்ன கேட்போம்? புதுசாக ஒருத்தவங்களை பார்த்தாலே என்ன கேட்போம்? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இருக்கீங்க அது எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ டூ. ஓகேவா? எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ டூ கேட்கலாம். ஹவ் ஆர் யூவும் கேட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்க இப்போ எப்படி இருக்கீங்க அது எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ டூ. அடுத்தது ஹவ் ஆர் யூவும் கேட்கலாம். ஓகே, இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஐ எம் டூயிங் வெல். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? ஹவு டு யூ டூ? ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஐ எம் டூயிங் வெல் சொல்லலாம். வேற ஐ எம் ஃபைன் சொல்லலாம். ஐ எம் வண்டர்ஃபுல் சொல்லலாம். ஐ எம் குட் சொல்லிக்கலாம். ஐ எம் வண்டர்ஃபுல். அடுத்தது என்ன கேட்போம்? நேச்சுரலி என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தான் கேட்போம். என்ன வேலை பார்க்குறீங்க அது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? வாட். கேள்வி கேட்குறதுனாலே டூ யூன்னு கேட்க சொல்லியிருக்கேன். என்ன செய்கிறீங்கன்னு கேளுங்க. அதை என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேள்வி கேட்குறதுனாலே டூ யூ. அப்போ செய்கிறீங்கன்றதுக்கு டூ தான். அப்போது வாட் டூ யூ டூ அவ்வளோதான். ஓகேவா? வாட் டூ யூ டூ கேட்கலாமா? என்ன செய்கிறீங்க? வாட் டூ யூ டூ. அப்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்களா? ஐ எம் ரன்னிங் ஏ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன நம்ம கேஷுவலாக பேசும்போது என்ன பேசுவோம்? எங்கே பிறந்தீங்க, எப்போ பிறந்தீங்க, அது மாதிரிலாம் கேட்போம் இல்லைங்களா? அது மாதிரி கேஷுவலான சென்டென்ஸாகவே மேக் பண்ணலாமே. வாங்க இப்போ எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? இதுக்கெலாம் சிம்பிளாகவே கேட்கலாம். வேர். எங்கே என்னென்னா வேர். வேர் வேர் யூ பார்ன். அவ்வளோதான். எங்கே பிறந்தீங்க எப்படி கேட்கணும்? வேர் வேர் யூ பார்ன். பாருங்கள், வேர் வேர் யூ பார்ன். இதுக்கு நீங்கள் பதில் என்ன சொல்ல போகிறீங்க? எந்த ஊரில் பிறந்தீங்களோ அதை சொல்ல போகிறீங்க. மதுரைனா ஜஸ்ட் அப்படி மதுரைன்னு போட போகிறீங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். மதுரையில் பிறந்தேன் அப்படின்னா மதுரை அப்படின்னு போட்டுக்கிட்டுங்க. இல்லை நீங்கள் சென்டென்ஸாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா? ஐ வாஸ் பார்ன் இன். ஓகேவா? யூக்கு வேர் போட்டோம், ஐக்கு வாஸ் போடணும். ஓகேவா? ஐ வாஸ் பார்ன் இன் அப்படின்னு போட்டு அந்த மதுரை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். மதுரை முடிஞ்சிச்சு. ஓகேவா? எங்கே பிறந்தீங்க முடிஞ்சிச்சா? அடுத்தது எப்போ பிறந்தீங்க அப்படின்னு கேட்கணும். எந்த வருஷம், நீங்கள் பிறந்த வருஷம் எது அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் தான் கேட்போம் இல்லைங்களா? கேஷுவலான சென்டென்ஸ் இவ்வளோ தானே. அப்போது எங்கே பிறந்தீங்க கேட்டாச்சு. வேறு என்ன கேட்கலாம்? சரி எப்போ பிறந்தீங்க. ஓகேவா? அப்படியே ஒன்றும் மாற்ற வேண்டாம். எப்போங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? when. அவ்வளோதான். when were you born. அவ்வளோதான். எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை சொல்ல போகிறீங்க. எப்போ. ஓகேவா? எந்த வருஷம் பிறந்தீங்க? 2000 பிறந்தீங்களா? ஓகே எழுதிக்கோங்க. 1997 பிறந்தீங்களா? சொல்லுங்கள். ஓகே, இப்போ 1997 அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இல்லை சென்டென்ஸாக சொல்லணுமா? அதே தான். ஐ வாஸ் பார்ன். ஐ வாஸ் பார்ன். இயர்லாம் போடும்போது இன் போட்டுக்கணும். ஓகேவா? இன் 1997. அவ்வளோதான். 2000னா 2000 போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது என்ன கேட்பீங்க? உங்களோட பொழுதுபோக்கு என்ன கேட்கலாமா? இது எல்லாம் தான் ஒருத்தங்களை பற்றி கேட்குறதுனா இவ்வளோ தான் கேட்போம் நம்மள. உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஹாபி. அவ்வளோதான். இப்போ வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்க போகிறோம். வாட் இஸ் யுவர், உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? இல்லைன்னா என்ன, உங்களுக்கு பொதுவாக என்ன பிடிக்கும்? வாட் டு யூ லைக் டு டூ. அவ்வளோதான். பொதுவாக நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம்? வாட் டு யூ லைக் டு டூ அப்படின்னு போடலாம். இல்லைன்னா வாட் டு யூ லைக்னு கூட போட்டுக்கலாம். வாட் டு யூ லைக் டு டூ போட்டுக்கலாம். வாட் டு யூ லைக் டூயிங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, வாட் டு யூ லைக் டு டூ போட்டுக்கலாம். நீ என்ன செய்கிறத விரும்புகிறீங்க. ஓகேவா? அதான் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்றது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஐ லைக், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிக்குன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா?
உங்களுக்கு பாடுறது பிடிக்குமா? ஐ லைக் சிங்கிங். முடிஞ்சு போச்சு. நீச்சல் அடிக்கிறது பிடிக்குமா? அப்படியே போட்டுக்கோங்க. ஐ லைக் ஸ்விம்மிங். வேறு என்ன செய்கிறது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியது. ஐ லைக். இந்தியாவில் யார்கிட்ட போய் உனக்கு என்ன செய்கிறது பிடிக்குனாலே நேச்சுரலாக என்ன சொல்லுவாங்க? ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட் போடுவாங்க. ஓகேவா? விளையாட பிடிக்கும் அப்படின்னா பிளேயிங் கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் அப்படின்னா பிளேயிங் கிரிக்கெட். கிரிக்கெட் டிவியில் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் வாட்சிங் கிரிக்கெட் மேட்சஸ் ஆன் டிவி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாட பிடிக்குமா? ஐ லைக் பிளேயிங். என்னது? கிரிக்கெட். அவ்வளோதான் போட்டுக்கலாம். ஐ லைக் வாட்சிங் கிரிக்கெட் மேட்சஸ் ஆன் டிவி அப்படின்னு போட்டுக்கலாம். லைக் வாட்சிங் பார்ப்பது பிடிக்கும். என்ன பார்ப்பது பிடிக்கும்? கிரிக்கெட் மேட்சஸ் ஆன் டிவி. அவ்வளோதான். கிரிக்கெட் மேட்சஸ் ஆன் டிவி. அவ்வளோதான். இங்கிலீஷ் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வாங்க அடுத்தது பார்க்கலாமா? ஒரு ட்ரெயின் ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பேசிகிட்டே போகிறீங்க. என்ன வேறு என்ன கேட்பீங்க? அப்படியே கொஞ்ச நேரம் அந்த அப்பியரன்ஸை பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கணும். கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னா நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லை சிங்கிளாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ மேரிட் ஆர் சிங்கிள். அவ்வளோதான். ஆர் சிங்கிள். ஆர் யூ மேரிட் ஆர் சிங்கிள் அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் மேரேஜ் ஆனவர்னா எஸ் ஐ ஆம் மேரிடுன்னு சொல்லலாம். பாருங்கள். எஸ் ஐ ஆம் மேரிட். ஐ ஆம் மேரிடுன்றதை கண்ட்ராக்ஷனில் ஐ ஆம் மேரிட் அப்படின்னு சொல்கிறோம். நோ போட்டிங்கன்னா நோ ஐ ஆம் நாட் மேரிட். ஓகே, எப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். ஓகேவா? எப்படியும் போட்டுக்கலாம். ஐ ஆம் நாட் மேரிட். அப்போ என்ன? ஐ ஆம் சிங்கிள் போட்டுக்கலாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் எனக்கு அக்டோபரில் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிக்கலாம். ஐ ஆம் கெட்டிங் மேரிட். எப்போ? அக்டோபர். இன் அக்டோபர். அவ்வளோதான். பாருங்கள். ஐ ஆம் கெட்டிங் மேரிட். அவ்வளோதான். மந்த் போடும்போதும் ஓகேவா இன் போட்டுக்கோங்க. இன் அக்டோபர் 2024னா 2024. ஐ ஆம் கெட்டிங் மேரிட் இன் அக்டோபர் போடலாம். ஐ ஆம் கெட்டிங் மேரிட் இன் 2024. வருஷத்தை சொல்கிறீங்களா, மாதத்தை சொல்கிறீங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறீங்களா? ஓகேவா இன். அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வேறு என்ன மாதிரிலாம் கேட்கலாம்? டைம் இப்போ என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? இப்போ டைம் என்னாச்சு அதை எப்படி கேட்கலாம்? சிம்பிள். வாட்ஸ் டைம் நவ். ஓகேவா? வாட்ஸ் டைம் நவ். இல்லைன்னா வாட் டைம் இஸ் இட் நவ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? வாட் டைம் இஸ் இட் நவ். இப்போ டைம் 7ன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்லலாம்? இட் இஸ் இல்லைன்னா இட்ஸ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் 7 o'clock. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் 7 o'clock அப்படின்னு சொல்லலாம். இது டைம் இப்போது 7:10ன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்கிறது? இந்த டைமை சொல்லணும் அப்படின்னா முதல்ல நிமிஷத்தை சொல்லிடணும். எப்படி சொல்லணும்? இட் இஸ் 10. ஓகேவா? 10 past 7. அதாவது 7 மணியை கடந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போது 10 past 7 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? 7:10ங்கிறத. ஓகே, இதுவே 6:50 அது எப்படி சொல்லுவீங்க? 7 ஆகுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அங்கேயும் மினிட்ஸை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகேவா? இட் இஸ் 10. இட் இஸ்
10 to 7. 7 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. 10 to 7. ஓகேவா? சரி, இதுவே 7:10ங்கிறது 7:15. அதை எப்படி சொல்கிறது பார்க்கலாமா? இங்கேயும் மினிட்ஸ் தான் சொல்லணும். பட் இங்கே பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போது குவார்ட்டர் எப்படி சொல்லணும் பாருங்கள். இட் இஸ் ஏ குவார்ட்டர் அப்படின்னு சொல்லணும். 7 கடந்து 15 நிமிஷம் ஆயிட்டு, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போது இட் இஸ் ஏ குவார்ட்டர் பாஸ்ட் 7 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இட்ஸ் ஏ குவார்ட்டர் பாஸ்ட் 7. இதுவே 6:45. இது எப்படி சொல்லலாம்? 7 ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. அப்போது ஏ குவார்ட்டர் டு 7 எப்படி சொல்லணும்? ஏ குவார்ட்டர் டு 7. 7 ஆவதற்கு ஏ குவார்ட்டர். ஓகேவா? 7 ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. 6:45. ஓகேவா? சரி, இப்போ டைம் இதை எப்படி சொல்லுவீங்க? இது ஆஃப். என்ன சொல்லணும் இதை? ஆஃப். இட் இஸ் ஆஃப் பாஸ்ட் 7 சொன்னால் போதும். 7 கடந்து 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆஃப் பாஸ்ட் 7. இந்த மாதிரி தான் சின்னதாக கேள்விகள் கேட்குறோம். அதற்கான பதில்கள் 2-3 விதமாக பதில்கள் சொல்லி இப்போ பார்த்துட்டோம். நம்ம இதை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷு கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய நண்பர்களும் இதுமாரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் அனுப்பிவிடுங்க. அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் நீங்களும் சேர்ந்து வாங்க, நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்து இங்கிலீஷ் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். 2 பேரும் நம்ம வீடியோஸ் பார்த்து கற்றுக்கோங்க. நல்லா கற்றுப்பீங்க. கண்டிப்பாக நல்லா பேச முடியும். கஷ்டமே கிடையாது. ஓகேவா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸஸ் இருக்குது. தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறேன். அது எப்படி கேட்கணும்? டூ யூ லைக் ஐஸ்கிரீம். இதுக்கு நீங்கள் உங்களோட ஆன்சர் ஓகேவா 2 அல்லது 3 விதமாக உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை சொல்லுங்கள். பிடிக்கலன்றதை எப்படி சொல்லுவீங்க? ஓகேவா? அடுத்தது இன்னொரு கேள்வி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்குறது? வாட் டு யூ லைக் டு ஈட், இல்லைன்னா வாட் டு யூ லைக் டு ஹாவ் அப்படின்னு போடுறோம். உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அதை 2 பொருள்கள் இல்லை 3 சொல்லலாம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.